கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. உலகத்திலே வந்து வாழ்ந்த நாட்களெல்லாம் மக்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார், ஆசீர்வதித்து கொண்டே போனார், சுகமாக்கி கொண்டே போனார், பலவீனமானவர்களை பலப்படுத்தி கொண்டு போனார், பாவத்தில் விழுந்தவர்களை பாவத்திலிருந்து தூக்கி விட்டார். வாழ்க்கையில் சோர்ந்து போன மக்களெல்லாம் அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே போன தெய்வம் கடைசியில் மரித்து உயிரோடு கூட எழுந்து அநேக மக்களுக்கு சீசர்களுக்கெல்லாம் தரிசனமாகி தன்னுடைய தகப்பனிடத்திலே பரலோகத்துக்கு செல்கிற வேளையில சீசர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அவர் சொல்கிறார், அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்க ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் தெய்வம். நீங்களும் நானும் அவருக்குள்ள மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். கடைசி வரையிலும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே அவர் போகிறது நாம் பார்க்கிறோம். நம் ஆசீர்வாதமாக இருப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளில் உங்களுக்கு தருவார். ஆசீர்வதித்து அநேகருக்கு அவங்களை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், வியாபாரங்கள் தொழில்கள் அத்தனையும் ஆசீர்வதிப்படுத்தி அநேகர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு. அதனால கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு மேன்மைப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்ற சந்தேகம் இல்லை. தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே மற்றும் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து இந்த குடும்பங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.